ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேளாளர்களின் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நாள் மார்ச் 30 கம்சிகாபுரம் வாகைக்குளம்பட்டி முருகன் ஆரம்பப்பள்ளி அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. வேளாளர் சொந்தங்களே அணிதிரண்டு வாரீர். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை தமிழகம் கண்டிராத அளவிற்கு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவே போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர்களை நிற்க வைத்து ஒரு கிராமத்து பெண்மணி கேள்வியாக கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அமைச்சரால் அங்கே பதிலே சொல்ல முடியாத அளவிற்கு கேள்விகளால் தொலைச்சி எடுக்கிறாங்க அமைச்சர் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகுறாரு. அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை எல்லாம் இப்போ கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்? கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொன்னீங்க, அதனால் நாங்களாம் வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா போராட்டம்னு அறிவிக்கிறீங்க, யாரை கேட்டு அறிவிக்கிறீங்க என்று அமைச்சர் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவ்வளோ மோசடி நடக்குது, அந்த மோசடி பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா என்றெல்லாம் கேட்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கிராம சபை கூட நடக்குதா? கிராம சபை நீங்க ஆர்ப்பாட்டம் போடுறீங்க, முதல் தவறு. இந்த கிராம சபை கூட்டத்தை ஏன் ஆர்ப்பாட்டமா மாத்துறீங்க? கிராம சபை அந்த இடத்துல மக்கள் நீங்க கூட்டிட்டு கூடாது. இங்க பாருங்க, 100 நாள் வேலை திட்டம்னா இங்க உள்ள மக்கள் மட்டும் தான் பேசணும். ஓட்டுரிமை உள்ளவங்க இங்க மட்டும் தான் பேசணும். யார் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? பூராமே வேலைக்கு வராம சம்பளம் எத்தனை பேருக்கு? இவங்க பூரா வேலைக்கு வந்தவங்க, வேலைக்கு வராம வர சொல்லுங்க. வேலைக்கு வராம இங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக தான் மத்திய அரசு வந்து இது பண்ணிருக்கு. மிகப்பெரிய ஊழல் செஞ்சதுனால பணத்தை மத்திய அரசு நிப்பாட்டி இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து 35 கோடி ரூபாய் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் பண்ணிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 35 கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க. கேட்கறீங்களா? ஆன்லைன் எடுக்கிறாங்களா? பண்ண ஊழல் பண்ணி விட்டு 35 கோடி ரூபாய் விருதுநகர் மாவட்டத்தில் 35 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல். பார்த்தீங்களா, திமுகவுடைய அதிகார வரம்பு மீறல், அதிகார துஷ்பிரயோகம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை. அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறையா இருக்குது, எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது, மொபைலில் டக்குனு வீடியோ பிடிச்சி போட்டுடுறாங்க, அதனால் எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்தில், தாத்தா காலத்து திமுக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாலே இப்போ எவ்வளோ பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அந்த கிராம மக்களுக்கு என்ன ஆக போகுதோ, குறிப்பாக இந்த கிராமத்து பெண்மணிக்கு என்ன ஆக போகுதோ என்பதுதான் நமக்கு பயம், அச்சம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இருவேல்பட்டு என்ற கிராமத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும்போது அவர் சட்டையில் சேறு பட்டுருச்சு என்று சொல்லி அந்த கிராம மக்களை காவல்துறையை ஏவி விட்டு இந்த திமுக அரசு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஒரு பெண்மணிக்கும் ஆகக்கூடாது, இந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஏன்னா அரசுக்கு எதிராக சாதாரண மக்கள் குரல் எழுப்பிவிட்டால் அவர்களுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது. உண்மையான பாசிச அரசாங்கம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. துளியளவும் டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது. விமர்சனத்தெல்லாம் காது கொடுத்து கூட கிடையாது. அது விமர்சனம் தொண்டையிலேருந்து வெளில வரும்போதே அப்படியே நசுக்கி விடுறது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ தீயா பரவ திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் என்று அவர்களுக்கு தெரியும். சாதாரண பாட்டி ஒரு விரக்தியில் செருப்பை கொண்டு முதல்வருடைய போஸ்டரில் அடிச்சிருக்காங்க. அந்த பாட்டியை தேடுறதுக்கு தனிப்பட அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்தவரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு சோஷியல் மீடியா ட்விட்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் நள்ளிரவில் கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு. அப்போது இந்த கிராம மக்களுக்கு என்னெல்லாம் ஆக போகுது? விருதுநகர் மாவட்டத்தில் பாலவநத்தம் என்ற கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது எந்த விதமான தாக்குதல் நிகழ்த்தப்படக்கூடாது என்றுதான் ஆண்டவனை தான் வேண்டிக்கணும். திமுக காரங்களுடைய பிரெயின் எப்படி யோசிக்குதுன்னு பாருங்களேன். நம்ம திமுக நடத்துகிற போராட்டம்னு கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. நம்ம கிராம சபை கூட்டம்னு சொல்லுவோம்,
மக்கள்லாம் வருவாங்க, ஓகே என்னுடைய கிராமத்துடைய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துருவோம் அப்படின்னு வந்தா உடனே திமுக நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் ஆதரவு என்று ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். மத்திய அரசு திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு பார்த்தா போராட்டத்துக்கு கூடவா ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க? இது முதல் முறை இல்லை. சாதாரண பொதுமக்களிடம் மாணவர்களிடம் திமுக அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுல இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மெக்கானிசமும் வேலை செய்யுது. ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் பேசுகிறாரு, கிளாஸ் ரூமில் 10-15 நிமிஷம் பேசுகிறாரு. எதற்காக? நீட் இங்கே தேவையில்லை, நீட் தேர்வை நீங்கள் எதிர்க்க வேண்டும், மாணவர்கள் ரொம்ப வலிமையாக நீட்டை எதிர்க்க வேண்டும் என்றெல்லாம் எப்படி ஒரு கிளாஸ் ரூமில் அரசு பள்ளியில் போய் பேசுகிறாரு. இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? இவங்க பாஜக நடத்தக்கூடிய கையெழுத்து இயக்கத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பிஸ்கெட்டை கொடுத்து மக்களை, அதாவது சின்ன பசங்களை நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்க அவங்கள்ட்ட அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? அதற்கு எந்த விதமான வீடியோ ஆதாரமும் கிடையாது. நாளைக்கு நாள் பாஜகனுடைய கையெழுத்து இயக்கத்தில் நிறையா பேர் சமக்கல்விக்காக கையெழுத்திட்டு இருக்காங்க என்பது இவர்களுக்கு பொறுக்க முடியல. இந்த மாதிரி நிறைய இடத்துல 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளர்களை மறித்து கேள்வி கேட்டாங்க. ஸோ போகிற இடமெல்லாம் திமுகவினருக்கும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் மக்கள் இப்போதுதான் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. இது இன்னுமே அதிகரிக்கும். இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்கிற சூழலில் திமுக காரங்களாம் எல்லாரும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகணும் இல்லையா? அந்த மக்கள் கேட்குற கேள்வியை தாங்க முடியாமல் எவ்வளோ திமுகவினர் தெரிச்சு ஓட போகிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்ஸில் ரேஸ் வச்ச மாதிரி ஓடி போய் மெடல் வாங்க போகிறாங்க என்று பார்ப்பதில் நானும் ஆர்வமாக இருக்கேன். ஆனால் இது எல்லா மக்கள் பிரச்சனைகளையும் மடைமாற்றும் விதமாக அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு ட்வீட், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போதே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதை எடுத்து தான் ஒட்டுமொத்த நேஷனல் மீடியா, தமிழ்நாடு மீடியா என்று டிபேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கே மக்கள் என்ன பேச வேண்டும், எதை பற்றி பேசக்கூடாது என்று முடிவு செய்வது, நரேட்டிவை செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினர், குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போய் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ரிப்ளை தான் நம்ம பக்கமாக ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பேரிலான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் பிடிக்கவில்லை. இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இரத்த ஓட்டமாக யூபி அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட MGNRGA மீது சம்மட்டி கொண்டு அடித்து ஒரேடியாக ஒழித்து கட்டும் வேலையில் இறங்கி இருக்கிறது இரக்கமற்ற பாஜக அரசு. உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே. வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வையை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லையா அல்லது மனமில்லையா? தமிழ்நாடெங்கும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கழக உடன்பிறப்புகளும் ஏழை மக்களும் எழுப்பும் குரல் டெல்லியை எட்டட்டும். சாடிஸ்ட் பிஜேபி அரசின் மனம் இறங்கட்டும். ஒவ்வொரு லைனா டீகோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் பிடிக்கவில்லை அப்படிங்கிட்டு இருக்காரு. அனைவருக்குமே தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்வச் பாரத் ஸ்கீமில் அந்த லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காந்தியினுடைய கண்ணாடி தான் இருக்கும். ஸோ ஸ்வச் பாரத் என்று ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஒன்று எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு புகழஞ்சலி செலுத்திருக்கார் என்பது உலகறியும். அதனால மகாத்மா காந்தி என்ற பெயர் இருக்கிறதுனால 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் பிடிக்கலையா பாஜக அரசாங்கத்திற்கு? ஆமாம், பிடிக்காம தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே 2025-26 நிதியாண்டு இருக்கு இல்லையா, இதில் இந்த கூலி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட கூலியை 336ஆக உயர்த்தியிருக்கு பாஜக அரசாங்கம். இதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவிற்கு அதிகபட்சமான கூலியை வாரி வழங்கியது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசாங்கம். இந்த ஊதிய உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரப்போகுது. சரி, மகாத்மா காந்தியை பிடிக்கல அதனால பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களான்னு பார்த்தோம்னா, அந்த குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாதுங்க. அதையும் தாண்டி என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுக்கு பிடித்த கார்ப்பரேட்டுகள் என்றால் ஒரே கையெழுத்தில் பல லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிறீர்களே. ரைட் ஆஃப்க்கும் வேவ் ஆஃப்க்கும் வித்தியாசம் தெரியாது. சரி, திமுகவில் யாரோ ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, யாரோ கடைக்கோடியில் ட்விட்டரில் 200 ரூபா வாங்கிட்டு போஸ்ட் போடுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு என்று நம்ம விட்டுடலாம். ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வெய்வ் ஆஃபுக்கும் ரைட் ஆஃபுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரே கையெழுத்தில் பல லட்சம் கோடி ரூபாயை அப்படியே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க மத்திய பாஜக அரசு என்று சொல்வது எவ்வளோ பெரிய வேடிக்கை. எப்படி இவ்வளோ பெரிய பொய்யை ஒரு முதல்வராக சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்னாடி பதிலளிச்சாச்சு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க. பேட் டெட்னா என்ன, பேட் டெட்டை நாங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணுறோம், பேங்க் ஒருத்தர் கடனை திருப்பி செலுத்தலைன்னா அப்படியே விட்டுற மாட்டோம், அதை கோர்ட்டுக்கு போய் முறையாக அவர்களிடமிருந்து வசூலிப்போம், அவர்களுடைய சொத்துக்களை முடக்குவோம், அது மூலமாக அதை விற்று மீண்டும் பேங்க்குக்கு மீண்டும் அந்த பணம் சேரும் என்று கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 10 லட்சம் கோடி ரூபாய் வாரா கடன் வசூலிக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் கோடி.
அதனால தான் சொல்கிறேன், ரைட் ஆஃப்க்கும் வெய்வ் ஆஃப்க்கும் வித்தியாசம் இருக்குது. கடன் நீ கொடுக்கலையா, சூப்பர், கொடுக்காத, நான் தள்ளுபடி செஞ்சுக்கிறேன், ஒட்டுமொத்தம் புக்ஸ்லேருந்து தூக்கிடுறேன் அப்படின்னு தூக்க மாட்டாங்க. அதை முறையாக சட்டப்படி அவர்களிடமிருந்து வசூலிப்பதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. அதை சிறமேற்கொண்டு நரேந்திர மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. ரொம்ப ஈஸியாக பேசலாம். 5000 கோடி ஒருத்தன் கடன் வாங்குவான், என்னால் கட்ட முடியாதுன்னு கைவிரிப்பான், அவன் போயிடுவான். 5000 ரூபாய் கடன் வாங்கின விவசாயி கடனை கட்ட முடியலன்னு தற்கொலை பண்ணிப்பான் என்று பேசுவது பார்ப்பதற்கு, கைத்தட்டுவதற்கு, விசில் அடிப்பதற்கு, பாருங்க விவசாயி மேலே உண்மையாக அவங்க வந்து அக்கறையாக இருக்காங்க என்று சொல்வதற்கு வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் கவர்னன்ஸ் என்று வரும்போது கவர்னன்ஸ் இஸ் நாட் ஸோ ஈஸி. நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களால் ஒரு குற்றச்சாட்டை கூட இன்று வரை நிரூபிக்க முடியல. நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மேலே கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு குற்றச்சாட்டை கூட, நீங்கள் போகிற போக்கில் சொல்கிற குற்றச்சாட்டை ஒன்று கூட நிரூபிக்க முடியாத ஒரு எதிர்க்கட்சிகளாக தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. இன்னும் எத்தனை சேற்றை வாரி இறைத்தாலும் சரி, நரேந்திர மோடி அரசாங்கத்தை விட அந்த சேறுபடாது. மீண்டும் அது உங்கள் மேலே தான் படுமே தவிர, மோடி அரசாங்கம் அவர்களுடைய வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அவர்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. முதல்வருடைய அடுத்த பாயிண்ட் வருவோம். வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்து ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணம் இல்லை? பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்களும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு வந்துருங்க. श्रीमती कनिमोजी. Thank you, sir. Sir, the Narega scheme itself is demand-driven, sir. And if you delay the payment by 15 days, you're supposed to pay it with interest to the workers. And in Tamil Nadu, including the material dues and the payment, also around 4,034 crores is spending for past 5 months. And the Chief Minister has also written to the Prime Minister, and we also met the Honorable Minister, who kindly said he will give us the dues as soon as possible, but we're still waiting, sir. When are you going to give us the dues? And it's 5 months delayed, so are you going to give it with interest? Sir, actually this Narega Act was done by the UPA government, sir. According to the act, please listen to the statistics. Let me answer. Sir, if there is a delay in payment after the 15th day, from day 16th onwards, there is 0.05% interest will be paid. And according to the act, if there is a delay, first the state government will pay the delay. Third, the central government will reimburse that money. This is the act, sir. But as I said, Tamil Nadu has already received 7,300 crores, sir. Earlier also I mentioned, one second. Earlier also, sir, Tamil Nadu has a population of 7 crores, Uttar Pradesh has a population of 20 crores. But Uttar Pradesh draws close to 10,000 crores. Tamil Nadu draws more than 10,000 crores, sir. So there is no question of not giving money, sir. பாத்தீங்களா, எதற்கு எடுத்தாலும் யூபி உத்தரப்பிரதேசம், பீகார், யூபி பேசிட்டே இருப்பாங்க இல்லையா? உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை என்ன, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை என்ன? உத்தரப்பிரதேசத்திற்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட அதிகபட்சமான நிதி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 15 நாளைக்கு மேல மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கவில்லை என்றால் 0.5 இன்ட்ரெஸ்டோட பே பண்ணுவாங்க. அதுவரை மாநில அரசாங்கம் பே பண்ணலாம். நாங்கள் இதுவரை எவ்வளவு கொடுத்திருக்கோம் என்பதெல்லாம் திரும்ப சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டிற்கு 39,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள். நாட்டிலேயே அதிகபட்சமான நிதி 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க டீலிமிட்டேஷன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர். மும்மொழி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர். அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்று இவங்களுக்கு கிடைச்ச வழிகடா என்ன? இந்த 100 நாள் வேலை திட்டம். அதற்கு தமிழ்நாடு முழுக்க திமுகவினரை கூட்டு வச்சு போராட்டம். திமுகவினர் வரலையா, கிராம சபை கூட்டம்னு சொல்லு, மக்கள் வருவாங்க, அவங்க வச்சு போராட்டம், ஸ்டிக்கர் ஒட்டுன்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கு இங்க திமுக. இத்தனை ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருந்தீர்கள், ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைந்த உலகம், எல்லாராலுமே இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்காங்க. அப்போது உங்களுடைய பொய் என்றேனும் ஒரு நாள் மக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போகும். அப்போது ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவீர்கள். மீண்டும் 10 வருஷம் கூப்பிட உட்கார்ந்த மாதிரி பர்மனெண்ட்டாக கூப்பிட உட்கார வேண்டிய சூழல் ஏற்படும். இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரவிருக்கு. பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் ட்ராமா பண்ணுறீங்க என்று பார்க்கலாம். இன்று ஒரு கிராமத்தில் நடந்தது, இன்னும் ஒவ்வொரு கிராமத்தில் நடக்க தான் போகுது. அதை நாம் பார்க்க தான் போகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறோம். வணக்கம்.
வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.